Hi friends, இன்னைக்கு நம்ம நோபல் பீஸ் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் பத்தி பார்க்கலாம். ஸோ இது யாரு கொடுத்த ஸ்பீச்னா வங்காரி மத்தாய். இவங்க கென்யாவை சேர்ந்தவங்க. வங்காரி மத்தாய் ஒரு சோஷியல், என்விரான்மெண்டல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். வங்காரி மத்தாய் மனித உரிமைகளுக்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் குரல் கொடுத்தவங்க. வங்காரி மத்தாய் 1977 அப்போ த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட்டை ஃபவுண்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க ட்ரீ பிளான்டிங், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அண்ட் விமன் எம்பவர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு, குறிப்பா பெண்களுக்கு சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்குதுன்னு புரிய வச்சிருக்காங்க. நம்ம வாழ்றதுக்கு ட்ரீஸ் எவ்வளவு முக்கியம்னு ட்ரீ பிளான்டிங் பத்தின நாலேஜ் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தென் காடு அழிஞ்சுகிட்டு இருக்குதுல்ல, அதை எதிர்த்து போராடுவது எப்படின்னு கத்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க உதவி பண்ணிருக்காங்க. வங்காரி மத்தாய்க்கு டிசம்பர் 10, 2004 அப்போ நார்வேல இருக்கிற த ஆஸ்லோ சிட்டி ஹால்ல வச்சு த நார்வேஜியன் நோபல் கமிட்டியோடைய சேர்மன் ப்ரொஃபசர் ஆல் டான்போல்ட் மியோஸ் அப்படிங்கிறவங்க வங்காரி மத்தாய்க்கு த நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கறாங்க. த நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கின ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் உமன் அப்படிங்கிற பெருமை வங்காரி மத்தாயே சாரும். வங்காரி மத்தாய் பீஸ், டெமோக்ரஸி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷனை பாராட்டுற விதமா, ரெகக்னைஸ் பண்ற விதமா தான் வங்காரி மத்தாய்க்கு த நோபல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிற பிரஸ்டீஜியஸ் அவார்ட் கொடுக்கறாங்க. வங்காரி மத்தாய் அந்த அவார்டை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ்லோ சிட்டி ஹால்ல வச்சு ஒரு ஸ்பீச் கொடுக்கறாங்க. அந்த ஸ்பீச்சை தான், அந்த நோபல் பீஸ் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சை தான் நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வங்காரி மத்தாய் அந்த ஸ்பீச்ல என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். வங்காரி மத்தாய் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த நோபல் பீஸ் பிரைஸை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறாங்க. வங்காரி மத்தாயோடைய கோல் என்னன்னா, நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம வாழ்றதுக்கு என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே புரிய வைக்கிறது தான். வங்காரி மத்தாய் என்விரான்மெண்டோடைய முக்கியத்துவத்தை அவங்களுடைய ஸ்பீச்சில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 1977 அப்போ வங்காரி மத்தாய் ஃபவுண்ட் பண்ண த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட்டை பற்றியும் வங்காரி மத்தாய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் நம்ம உலகத்துக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்குது, நம்ம உலகத்தில் எவ்வளோ நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களால என்விரான்மெண்ட்டை முழுமையா மீட்டு எடுக்க முடியல. இன்னமும் நம்ம என்விரான்மெண்ட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஆக்ஷன்ல இறங்குங்க. நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நல்ல என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்றதுக்காகவும் நீங்க உதவி பண்ணுங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான வேலையில இறங்குங்க அப்படின்னு வங்காரி மத்தாய் அவங்களுடைய ஸ்பீச்சை முடிச்சிருப்பாங்க. த ஆஸ்லோ சிட்டி ஹால்ல இருக்கிறவங்களை அட்ரஸ் பண்ணி வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்கன்னா, 2004க்கான நோபல் பீஸ் பிரைஸை வாங்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த அவார்டை நான் தாழ்மையோட ஏத்துக்கிடுறேன்னு சொல்றாங்க. த நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கின ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் உமன் வங்காரி மத்தாய் தான். இந்த அவார்டை நான் கென்யா அண்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற மக்கள் சார்பா, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் சார்பா ஏத்துக்கிடுறேன்னு சொல்றாங்க. இந்த அவார்டு விமன் அண்ட் கேர்ள் சைல்டுக்கு அவங்களுடைய வாய்ஸை தைரியமா ரைஸ் பண்ண என்கரேஜ் பண்ணுன்னு சொல்றாங்க. அண்ட் லீடரா தலைமை தாங்கி நிறைய விஷயங்களை எடுத்து நடத்த அவங்கள என்கரேஜ் பண்ணுன்னு சொல்றாங்க. அண்ட் மென்னுக்கும் இந்த அவார்டு பெருமையை சேர்க்கும்னு சொல்றாங்க. அண்ட் யங் பீப்புளுக்கு இந்த அவார்டு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யங் பீப்புள் அவங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு இந்த அவார்டு என்கரேஜ் பண்ணுன்னு சொல்றாங்க. வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்க,
சொல்றாங்கன்னா, இந்த அவார்டு எனக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இந்த உலகம் முழுக்க நிறைய பேரு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்றதுக்காக, ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக, மென்னுக்கும் விமனுக்கும் நடுவில் ஈக்குவாலிட்டி இருக்குதான்னு என்ஷூர் பண்றதுக்காக நிறைய பேரு எந்த ஒரு ரெகக்னேஷனும் இல்லாம அமைதியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த நோபல் பீஸ் பிரைஸ் சொந்தமானதுன்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க இப்படி ஒர்க் பண்றதன் மூலமா நம்ம உலகத்துல பீஸ் அப்படிங்கிற விதைய அவங்க நடுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு அவங்க பீஸ் கொண்டு வராங்க, அமைதியை கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அண்ட் இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு ரெகக்னேஷன் கிடைச்ச மாதிரி அவங்க எல்லாருமே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த அவார்டு மேலும் அவங்க தொடர்ந்து ஒர்க் பண்றதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ட்ரீ பிளான்டிங், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுன்னு நிறைய விஷயத்துல வங்காரி மத்தாய்க்கு உதவி பண்ண அவங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ், உலகம் முழுக்க இருக்கிற அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்னு வங்காரி மத்தாய் எல்லாருக்குமே நன்றி சொல்றாங்க. இந்த அவார்டை டெடிகேட் பண்றாங்க. குறிப்பா டெமோக்ரஸியை அச்சீவ் பண்ண முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும்னு நம்பின கென்யா மக்களுக்கு இந்த அவார்டை டெடிகேட் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க. உங்க எல்லாரோடைய சப்போர்ட்டால தான் இப்போ நான் இங்க நின்று இந்த அவார்டை ரிசீவ் பண்றேன் அப்படின்னு வங்காரி மத்தாய் அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க. நெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கின ஆப்பிரிக்கன்ஸோடைய லிஸ்ட் சொல்லி இந்த லிஸ்ட்ல 2004க்கான நோபல் பீஸ் பிரைஸை ரிசீவ் பண்ணி இந்த லிஸ்ட்ல நான் சேர்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு வங்காரி மத்தாய் சொல்றாங்க. வங்காரி மத்தாய் ஆப்பிரிக்கன் பீப்புள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நமக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ரெகக்னேஷனை ஊக்கமாக எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற சண்டை, சச்சரவு, மோதல்களை குறைக்கணும், பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், ஜனநாயக ஆட்சியை ஹோல்டு பண்ணணும், ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் நம்ம கிட்ட இருந்து தான் வரும். ஸோ நம்ம தான் இறங்கி நம்ம நாட்டுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. வங்காரி மத்தாய் அண்ட் அவங்களுடைய டீம் ஆர் சப்போர்ட்டர்ஸ் கடந்த 30 வருஷமா என்விரான்மெண்ட், டெமோக்ரஸி அண்ட் பீஸுக்காக வேலை பார்த்திருக்காங்க. அவங்களுக்கான ரெகக்னேஷன் இப்பதான் கிடைக்குது. 2004க்கான த நோபல் பீஸ் பிரைஸ் மூலமா என்விரான்மெண்ட், டெமோக்ரஸி அண்ட் பீஸுக்கு மத்தியில் இருக்கிற கிரிட்டிக்கல் கனெக்ஷனை ஹைலைட் பண்ணதுக்கு த நார்வேஜியன் நோபல் கமிட்டிக்கு வங்காரி மத்தாய் நன்றி சொல்றாங்க. வங்காரி மத்தாய் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு எதுக்காக இவ்வளோ ஆர்வமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க கென்யால சைல்டா இருக்கும்போது வங்காரி மத்தாய்க்கும் நேச்சருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குது. வங்காரி மத்தாய்க்கு நேச்சர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குது. அண்ட் தென் கென்யா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஜெர்மனில வங்காரி மத்தாய்க்கு கிடைச்ச எஜுகேஷன் அவங்கள சிந்திக்க வச்சிருக்குது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு அவங்கள என்கரேஜ் பண்ணிருக்குது. வங்காரி மத்தாய் டீஃபாரஸ்டேஷனால எவ்வளோ நெகட்டிவ் இம்பாக்ட் நேச்சர்ல இருக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபாரஸ்ட் எல்லாம் அழிச்சிட்டு கமர்ஷியல் பிளான்டேஷன்ஸை ரீப்ளேஸ் பண்றதன் மூலமா லோக்கல் பயோடைவர்சிட்டி எவ்வளோ டெஸ்ட்ராய் ஆயிருக்குதுன்னு பார்த்துருக்காங்க. அண்ட் ஃபாரஸ்ட் எல்லாம் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கும்ல, அந்த தன்மை எவ்வளோ மாறி போயிருக்குது, கிரவுண்ட் வாட்டருடைய லெவல் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குதுங்கிறதையும் வங்காரி மத்தாய் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற சுற்றுச்சூழலை பாதுகாத்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நல்ல என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும்னு தான் வங்காரி மத்தாய் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிரிக்கால விமன் தான் பிரைமரி கேர்டேக்கர்ஸ் அண்ட் கல்டிவேட்டர்ஸா இருக்கிறாங்களா. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழல் பாதிப்பு அடைஞ்சதையும் ஃபுட் அண்ட் வாட்டர் மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுறதையும் விமன் தான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணாங்களா. ஸோ அவங்க கமர்ஷியல் ஃபார்மிங் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க.
இப்போ அவங்க விவசாயம் பண்ண பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் கண்ட்ரோல் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு கிட்ட இருக்குது. ஸோ ஆப்பிரிக்காவில் விவசாயம் பண்ணுற விமன் அந்த ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்க்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண அளவுக்கு இன்கம் கிடைக்கிற கம்மியான இன்கம்மை வச்சு அவங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட அவங்களால பூர்த்தி பண்ண முடியலை. சுற்றுச்சூழல் பாதிப்படைஞ்சது இந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை அஃபெக்ட் பண்ணுச்சு. அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கும் நம்மளால நல்ல என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற விதமாக தான் 1977 அப்போ வங்காரி மத்தாய் த கிரீன் பெல்ட் மூமெண்ட்டை ஃபவுண்ட் பண்ணாங்க. த கிரீன் பெல்ட் மூமெண்ட்டோடைய மெயின் எய்ம் என்னன்னா விமனுக்கு தேவைப்படுற ஃபயர்வுட், கிளீன் வாட்டர், பேலன்ஸ்டு டயட்ஸ், ஷெல்டர் அண்ட் இன்கம் ப்ரொவைட் பண்றது தான். இப்போ விமனுடைய பேசிக் நீட்ஸை பூர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா அதுக்கான ஒரே சொல்யூஷன் ட்ரீ பிளான்ட் பண்றது தான். ஸோ த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் சார்பா கிட்டத்தட்ட 30 மில்லியன் ட்ரீஸ் பிளான்ட் பண்றாங்க. அந்த ட்ரீஸ் மூலமா விமனுக்கு தேவைப்படுற எரிபொருள், ஃபுட், ஷெல்டர் அண்ட் இன்கம் கிடைக்குது. ஸோ ட்ரீ பிளான்டிங் நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குது, சாயில்ஸ் அண்ட் வாட்டர் ஷெட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்ல விமனுடைய சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை என்ஹான்ஸ் பண்ணுது. விமனால அவங்க ஃபேமிலியையும் சப்போர்ட் பண்ண முடியுது. த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண டைம்ல அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சாம். நிறைய பேரை எஜுகேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா விமனுக்கு அவங்க நல்லா வாழணும்னா அது ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் விமனுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் சுற்றுச்சூழல் பாதிப்படைஞ்சிருக்குதுல்ல அதோடைய ரிசல்ட்டா ஃபுட் அண்ட் வாட்டர் மாதிரி ரிசோர்சஸ்க்கு பற்றாக்குறை ஏற்படும், வறுமை பாவர்ட்டியை ஏற்படுத்தும், கான்ஃப்ளிக்ட் நிறைய மோதல்களை கொண்டு வரும் அப்படிங்கிற அவேர்னஸ் யாருக்குமே இல்லைன்னு சொல்றாங்க. மேலும் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற இன்ஜஸ்டிஸ் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குமே இல்லைன்னு சொல்றாங்க. த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் சார்பா சிட்டிசன் எஜுகேஷன் ப்ரோக்ராமை கிரியேட் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா மக்களுக்கு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அந்த ப்ராப்ளம்ஸ் உடைய காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் என்கரேஜ் பண்றாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வளர்த்து விடுறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டவங்க கிட்ட அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நடக்கிறது, பர்சனல் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கூட கனெக்ட் பண்ணி பார்க்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டுக்கு பற்றாக்குறை இருக்குது, கிளீன் வாட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இது நம்மளுடைய பர்சனல் ப்ராப்ளமா பார்க்காம இதை என்விரான்மெண்டல் ப்ராப்ளமா பார்க்கணும். சுற்றுச்சூழல் பாதிப்படைஞ்சிருக்குது, டீஃபாரஸ்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த சிட்டிசன் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டவங்களுக்கு கரப்ஷன், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், ஃபேமிலி பிரேக் டவுன், கல்ச்சர் அண்ட் கம்யூனிட்டிஸை இழக்கிறது, ட்ரக்ஸ் அப்யூஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், தென் HIV, எய்ட்ஸ், மலேரியா, மால் நியூட்ரிஷியனால வர்ற டிசீசஸ் பத்தின அவேர்னஸை இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டவங்களுக்கு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்விரான்மெண்ட்டை எவ்வளோ பாதிச்சிருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோசிஸ்டம் டிஸ்ட்ரக்ஷன், கிளைமேட்டிக் இன்ஸ்டெபிலிட்டி, சுற்றுச்சூழல் மாசு அடைதல் போன்று என்விரான்மெண்ட் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குது. அதோடைய விளைவா நம்ம தான் வறுமை பாவர்ட்டியில வாழ வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற அவேர்னஸை மக்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் அப்படின்னு பார்ட்டிசிபென்ட்ஸ் என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம்.
அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸுக்கு கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. தென் நமக்கும் மற்றவங்களுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லீடர்ஷிப் வேல்யூஸ் ஆன ஜஸ்டிஸ், ஆனஸ்டி அண்ட் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ட்ரீ பிளான்டிங்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சூன் அவங்க என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. வங்காரி மத்தாய் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னா அதுல கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகும். அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஃப்ரீடம் இருக்காது. வங்காரி மத்தாய்க்கு கென்யன் கவர்மெண்ட் கூட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா வங்காரி மத்தாய் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா பப்ளிக் லேண்ட்ஸ்ல நடக்கிற டீஃபாரஸ்டேஷனை தடுக்கணும்னு நினைப்பாங்க, ட்ரீ பிளான்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, கமர்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நிற்பாங்க. பட் இது கென்யன் கவர்மெண்ட்டுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க எப்படியாவது காட்டை அழிச்சு டெவலப் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ், ஃப்ரீடம் தேவைப்பட்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு அவேர்னஸ் கிடைச்சி மக்கள் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா திரும்ப ஆரம்பிச்சாங்க. கென்யாவுடைய டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரகிளுக்கு சிம்பிளா ட்ரீஸ் தான் இருந்துச்சு. கென்யால இருக்கிற மக்கள் கரப்ஷன், பவர் அபியூசஸ், என்விரான்மெண்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் thousands ஆஃப் சிட்டிசனை எம்பவர் பண்ணுச்சு. மக்கள் அவங்களுடைய பயத்துல இருந்து வெளியில வந்து அவங்களுடைய டெமோக்ராட்டிக் ரைட்ஸுக்காக வாதாட ஆரம்பிச்சாங்க, போராட ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட், கவர்மெண்ட்டை பத்தி எதுவுமே தெரியாம இன்னசென்ட்டா இருக்கிற பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்கிற விதமா, அவங்கள விடுதலை பண்ற விதமாகவும், பொலிட்டிக்கல் சேஞ்சை டிமாண்ட் பண்ணி போராடுற விதமாகவும் மக்கள் ட்ரீஸ் பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த ட்ரீஸை ட்ரீஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொன்னாங்க. இப்படி ட்ரீஸ் ஆஃப் பீஸை பிளான் பண்ண முக்கியமான பிளேஸ் எதுனா நைரோபிஸ் உஹுரு பார்க். நெக்ஸ்ட், நம்ம எப்படி புறா, வெள்ளக்கொடி எல்லாத்தையும் பீஸுக்கான சிம்பிளா யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கென்யால இருக்கிறவங்க பீஸுக்கான சிம்பிளா ட்ரீஸை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். கென்யால இன மோதல்கள் ஏற்படும் போது அந்த மோதல்களை தடுத்து நிறுத்தி அவங்களுக்குள்ள அமைதி கொண்டு வர்றதுக்காக ட்ரீஸை தான் பீஸுக்கான சிம்பிளா யூஸ் பண்ணுவாங்களாம். த கென்யன் கான்ஸ்டிடியூஷனை ரிவிஷன் பண்ணப்போ அவங்களுக்குள்ள கல்ச்சுரல் பீஸ் கொண்டு வர்றதுக்காகவும் பிரிஞ்சிருக்கிற கம்யூனிட்டிஸை ஒன்று சேர்க்கறதுக்காகவும் த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் பீஸ் ட்ரீஸை தான் யூஸ் பண்ணாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க சண்டையை தடுத்து நிறுத்துறதுக்காக கிக்குயு எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா திகி ட்ரீல இருந்து ஒரு குச்சை பறிச்சுட்டு வந்து அந்த குச்சை சண்டை போட்டுட்டு இருக்கிற 2 கம்யூனிட்டிஸ்க்கு நடுவில் வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் அந்த 2 கம்யூனிட்டிஸும் கொஞ்சம் கொஞ்சமா சண்டையை நிறுத்தி சமாதானம் ஆயிடுவாங்களாம். அவங்களுக்குள்ள பீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரெடிஷனை ஆப்பிரிக்கால நிறைய கம்யூனிட்டிஸ்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்றதா சொல்றாங்க. வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது நிறைய விஷயங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ் அண்ட் கல்ச்சுரல் வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சி காணாம போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் லோக்கல் பயோடைவர்சிட்டியும் அழிஞ்சு போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணி மீட்டு எடுத்து பாதுகாக்கிறதுக்காக த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்க கல்ச்சுரல் பயோடைவர்சிட்டியை ப்ரமோட் பண்றாங்க. அண்ட் உள்நாட்டு விதைகள் மற்றும் மருத்துவ செடிகளை பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்துறதா சொல்றாங்க. வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் நாட்டுல எந்த சண்டை சச்சரவும் இல்லாம பீஸ், அமைதி நிலவுறதுக்கும் நல்ல ஆட்சி தேவைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், 2002ல த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் மற்ற சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கென்யன் சிட்டிசன்ஸ் எல்லாருடைய கூட்டு
முயற்சி கென்யாவை ஒரு அமைதியான ஜனநாயகமா மாற்றுவதற்கு வழிவகுத்துச்சின்னு சொல்லலாம். அண்ட் கென்யால ஒரு நிலையான சொசைட்டியை மேக் பண்றதுக்கு அது ஃபவுண்டேஷன் போட்டுச்சின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் நாட்டுல பீஸ் இருக்கிறதுக்காகவும் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்திருக்காங்க. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல, அதனால ஆட்சி மாறணும்னு போராடி இருக்காங்க. வங்காரி மத்தா என்ன சொல்றாங்கன்னா 30 வருஷமா சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத தடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால முடியல. ஸ்டில் இப்பவும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூகம் அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை பாதுகாக்க நம்ம எல்லாருமே கை கொடுத்தாகணும். நம்மளுடைய லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், அதாவது அட்மாஸ்பியர், வாட்டர், டெம்பரேச்சர், ஃபுட் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் நம்ம பூமியை குணப்படுத்துறதுக்காகவும் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழலையும் நம்ம சமூகத்தையும் மீட்டு எடுக்கணும்னு சொல்றாங்க, பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஸ்பீச்சை படிக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிடணும். வங்காரி மத்தாய்க்கும் கென்யன் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. வங்காரி மத்தாய் அந்த கென்யன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க. மக்களையும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா திருப்பி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எப்போதுமே இந்த விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கிடணும். வங்காரி மத்தா என்ன சொல்றாங்கன்னா, இது மாற்றத்துக்கான நேரம். இதுக்கப்புறமும் நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்கிறதுல பிரோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம இந்த வேர்ல்டோட கனெக்ட் ஆகி இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். மக்கள் எல்லாரும் அவேர்னஸோட இருக்கணும். எந்த பயமும் இல்லாம நம்பிக்கையோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அதுக்காக போராடணும்னு சொல்றாங்க. வங்காரி மத்தாயோடைய ஒர்க்கை ரெகனைஸ் பண்ற விதமா வங்காரி மத்தாய்க்கு 2004க்கான நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்தாங்கல்ல. ஸோ இது மூலமா த நார்வேஜியன் நோபல் கமிட்டி வந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்களை பீஸ் பத்தி திங்க் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்கன்னா, டெமோக்ராட்டிக் அண்ட் பீஸ்ஃபுல் சொசைட்டி இருந்தாதான் அங்க டெவலப்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ நாட்டுல பீஸ் இருக்கணும், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு டெமோக்ராட்டிக் அண்ட் பீஸ்ஃபுல் சொசைட்டி வேணும்னு சொல்றாங்க. வங்காரி மத்தாய் லீடர்ஸ் கிட்ட, குறிப்பா ஆப்பிரிக்கன் லீடர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, டெமோக்ராட்டிக் ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்றாங்க, மக்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க சொல்றாங்க, அண்ட் சிட்டிசன்ஸ் முன்னேறி போறதுக்கு ஃபேர் சொசைட்டிஸை பில்ட் பண்ண சொல்றாங்க. மேலும் வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா படிச்சவங்க, ஸ்கில்ஸோட இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அண்ட் பவர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஷிப்புக்கு ரோல் மாடல்ஸா இருக்கணும்னு சொல்றாங்க. வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்கன்னா, 1991 அப்போ நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கின ஆங் சான் சூக்கியை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அவங்க பர்மா அண்ட் இந்த உலகத்துடைய பீஸ் அண்ட் டெமோக்ரஸிக்காக தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க, போராடுவாங்கன்னு சொல்றாங்க. வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் கம்யூனிட்டிஸோடைய சோஷியல் லைஃபுக்கு கல்ச்சர் தான் சென்ட்ரல் ரோல் பிளே பண்றதா சொல்றாங்க. அண்ட் ஆப்பிரிக்கா டெவலப் ஆகுறதுக்கு கல்ச்சர் ஒரு கீன்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் அவங்களுடைய கல்ச்சரை ரீடிஸ்கவர் பண்ணணும் அண்ட் அந்த கல்ச்சர் அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், ஐடென்டிட்டி அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கிராஸ் ரூட்ஸ் மூவ்மெண்ட்ஸை ரெகனைஸ் பண்ணணுமா, ஏன்னா அவங்க வந்து சமூக கட்டுப்பாடு அண்ட் சமநிலையை பராமரிக்கிறதுக்கு ஏத்தாப்புல ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸை பில்ட் பண்ணுவாங்களாம். சிவில் சொசைட்டி வந்து அவங்களுடைய உரிமை அண்ட் பொறுப்பை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்தாப்புல நடந்துக்கிடணும்னு சொல்றாங்க. வங்காரி மத்தாய் என்ன சொல்றாங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ராஃபிட்டுக்கு வேல்யூ கொடுக்கறத விட எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சமத்துவம், எக்காலஜிக்கல் இன்டெகிரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், குளோபல் அன்ஃபேர்னஸ் அண்ட் கன்சப்ஷன் ஹேபிட்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் அண்ட் அது நம்மளை ஒன்னா
பீஸ்ஃபுல்லா வாழ விடாதுன்னு சொல்றாங்க. அதை சேஞ்ச் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம தான் ஸ்டெப் எடுத்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வங்காரி மாத்தாய் யங் பீப்புள களத்துல இறங்க சொல்றாங்க. யங் பீப்புள் தான் எல்லா கம்யூனிட்டிஸ் அண்ட் இந்த உலகத்துடைய கிஃப்ட்னு சொல்றாங்க. யங் பீப்புள் தான் எங்களுடைய ஹோப் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்றாங்க. ஃபியூச்சரை ஷேப் பண்றதுக்கான கிரியேட்டிவிட்டி அண்ட் எனர்ஜி யங் பீப்புள் கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க. யங் பீப்புள் வந்து லாங் டேர்ம் கோல்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்குங்கன்னு சொல்றாங்க. லாங் டேர்ம் என்விரான்மெண்டல் கோல்ஸ்னு பார்த்தா நிறைய இருக்குது. கிளைமேட் சேஞ்ச், டீஃபாரஸ்டேஷன், பயோடைவர்சிட்டி, வேஸ்ட் அண்ட் ரீயூஸ், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் லேண்ட், ரிசோர்ஸ் அண்ட் ரீசைக்கிள்னு லாங் டேர்ம் என்விரான்மெண்டல் கோல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க யங் பீப்புள் களத்தில் இறங்குங்க, உங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. த கிரீன் பெல்ட் மூமெண்ட்டோடைய த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்ரோச் வந்து ஆப்பிரிக்காவில் நிறைய இடத்துலையும் ஆப்பிரிக்காவை தாண்டி நிறைய இடத்துலையும் பிரதிபலிச்சுதான் என்விரான்மெண்ட்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அதை சப்போர்ட் பண்ற விதமா த வங்காரி மாத்தாய் ஃபவுண்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. என்விரான்மெண்ட்டை முழுமையா மீட்டு எடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் பீஸை நிலைநாட்டுறதுக்கும் இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்றாங்க. வங்காரி மாத்தாய்க்கு நேச்சர் மேல எதுக்காக இவ்வளோ லவ்னு பார்த்தா, வங்காரி மாத்தாய் சைல்டா இருக்கும்போது அவங்க ஏரியால இருக்கிற சின்ன ரிவர்ல விளாண்டுருக்காங்க. அந்த ரிவருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம். அண்ட் அந்த ரிவர்ல ஓடுற வாட்டரை டைரக்டா எடுத்து குடிப்பாங்களாம். அங்க இருக்கிற ட்ரீஸுக்கு கீழே விளாண்டுருக்காங்க. அண்ட் பீட்ஸ்ன்னு நினைச்சி ஃப்ராக்ஸ் உடைய எக்க கையில எடுத்திருக்காங்க. அண்ட் அப்படி அவங்க எடுக்கும்போது அந்த ஃப்ராகோடைய எக் உடைஞ்சு போயிருமா. அண்ட் அங்க ஆயிரக்கணக்கான தவளை குட்டி கிளீன் வாட்டர்ல நீந்திட்டு இருக்கிறத பார்த்திருக்காங்களாம். இந்த பியூட்டிஃபுல் நேச்சர் வங்காரி மாத்தாய்க்கு அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட் மாதிரி. ஆனா இப்ப பார்த்தோம்னா 50 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா அந்த ரிவர்ல இருக்கிற வாட்டர்லாம் வத்தி போயிடுச்சு. விமன் வாட்டருக்காக ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்குது. அப்படி போனாலும் அவங்களுக்கு கிளீன் வாட்டர் கிடைக்கிறது இல்ல. இப்ப உள்ள சில்ட்ரனுக்கு ஒன்ஸ் வங்காரி மாத்தாய் என்ஜாய் பண்ண அந்த நேச்சுரல் பியூட்டி என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம நேச்சரை டெஸ்ட்ராய் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சுற்றுச்சூழலை மீட்டு எடுக்கணும், பாதுகாக்கணும், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ரீஸ்டோர் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு பீஸ்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட்டை நம்ம கிஃப்டா கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க உதவி பண்ணணும்னு சொல்றாங்க. என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டெமோக்ரஸி அண்ட் சொசைட்டிக்கு தேவையான நிறைய விஷயங்களை பண்றதுக்கு சமம்னு சொல்றாங்க. நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாத்தாலே நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், நிறைய டிசீஸ், டீஃபாரஸ்டேஷன், கான்ஃப்ளிக்ட், பாவர்ட்டி எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.